ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போது சீரக சம்பா ரைஸில் சுவையான ப்ரான் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு செய்து காமிக்க போகிறேன். அதுக்கு 1/2 kg சீரக சம்பா ரைஸ் ஊற வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு 1/2 kg ப்ரான், தக்காளி, கொத்தமல்லி, புதினா, உப்பு, பட்டை, லவங்கம், கடல் பாசி, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், நறுக்கிய 3 வெங்காயம், ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். அது கூடவே கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். கிராம்பு, பட்டை, லவங்கம் எல்லாம் போட்டுக்கிட்டேன். அப்புறம் பச்சை மிளகாய், வெங்காயம் போட்டுக்கலாம். அது நல்லா நம்ம வதக்கிக்கலாம். வதங்கிட்டு இருக்குது. இப்போது பொடுசாக நறுக்கி வச்ச 4 தக்காளியை போட்டுக்கலாம். இதில் அதையும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கிட்டு இருக்குது. பொதுவாக ப்ரான் பிரியாணி பண்ணுறதுக்கு ப்ரான் ஆஃப் பாயில் பண்ணி போட்டால் நல்லாயிருக்கும். அதனால் ஒரு கடாயை நான் எடுத்துக்கிட்டேன். அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு 1/2 kg வச்சுருக்கேன்ல ப்ரான், அதை நம்ம போட்டுக்கலாம். அதை நான் போடுறேன். இது மாதிரி தனியாக ஆஃப் பாயில் ஆனோன்னு போட்டால் ப்ரான் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் நான் அப்படி பண்ணுறேன். உப்பு போட்டுக்கிறேன். மிளகாய்த்தூள் கொஞ்சம், மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் கொஞ்சம், இஞ்சி பூண்டு விழுது அது 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதெல்லாம் நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். இதுக்கடையில் நம்ம மசாலா ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம்ல ப்ரான் பிரியாணிக்கு, அதில் நம்ம இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். போட்டுட்டோம். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். அது கூடவே 2 ஸ்பூன் தயிர் நம்ம சேர்த்துக்கலாம். தயிர் ஏன் போடுறதுன்னா டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அதனால் நான் தயிர் சேர்த்துக்கிறேன். இதையும் கிளறி விட்டுக்கலாம் நல்லா. நெக்ஸ்ட்டு மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் நான் எடுத்திருக்கேன். அதையும் போட்டுக்கிட்டேன். இதை நம்ம வதக்கி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி போட்டுக்கலாம். கொத்தமல்லி, புதினா வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். அதையும் கிளறி விட்டுக்கலாம். இப்போ ப்ரான் ரெடி ஆகிட்டு இருக்குது. வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம இந்த ப்ரானை அந்த மசாலா வதக்கிட்டு இருக்கோம்ல அது கூட சேர்த்துக்கலாம். போட்டாச்சு. இதையும் நல்லா வதக்கிக்கலாம். நம்ம மசாலாவோட ஒட்டுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். நான் 1/2 கிலோ சம்பா ரைஸ்க்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி தான் ஊற வச்சுருக்கேன். இப்போது 2 டம்ளர் தண்ணி இதில் சேர்த்துக்கணும். மொத்தம் 5 டம்ளர் தண்ணி. 1 டம்ளர், 2 டம்ளர், 1/2 டம்ளர் ஊற்றியாச்சு. இப்போது நம்ம கிளறிக்கலாம். இப்போ ரைஸ் போட்டுக்கலாம். கொதி வந்துருச்சு. ரைஸ் போட்டுக்கலாம்.
கரெக்டாக தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ தேவையான உப்பு நம்ம போட்டுக்கலாம். அதுவும் நான் எடுத்து வச்சுருக்கேன். உப்பு போட்டாச்சு. இப்போ நல்லா கிளறிக்கலாம். இப்போயே வாசனை ரொம்ப தூக்குது. நல்லா கிளறியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மூடி போட்டுடலாம். மூடி போட்டாச்சு. ஒரு விசில் வந்து 10 நிமிஷம் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். விசில் வந்துடுச்சு. இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், சூப்பராக இருக்குது பிரியாணி. அரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் ரொம்ப ஸ்மெல் பயங்கரமாக அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கிளறி விட்டுட்டு நம்ம ஒரு பிளேட்டில் வச்சுட்டு கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுட்டு, ஏற்கனவே தொக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன், ப்ரான் தொக்கு, அதையும் வச்சுட்டு இப்போ ப்ரான் பிரியாணி சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய்.